திருப்பாவாய் பசுரம் 6. புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயிலில். வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு. கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி. வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை. உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும். மெல்ல எழுந்து அரியென்ற பேரரவம். உள்ளம்புகுந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய். திருப்பாவாய் பசுரம் 6 மீனிங் மற்றும் விளக்கம். விளக்கம். அன்புத்தோழியே, நீ உடனே எழுந்திரு. பறவைகள் அதிகாலையில் எழுந்து கீச்சிடும் இனிய ஒலி இன்னும் கேட்கவில்லையா? கருடனை வாகனமாக கொண்ட எம்பிரானின் கோயிலில் வெள்ளை நிற சங்குகள் எழுப்பும் முழக்கம் காதில் விழவில்லையா? பேய் வடிவம் எடுத்து தன்னை கொல்ல வந்த பூதகி என்ற அரக்கியிடம் பால் குடிப்பது போல் நடித்து அவளது உயிரை பறித்தவனும், சக்கர வடிவில் வந்த சகடன் என்ற அரக்கனின் உயிரை குடித்தவனுமான கண்ண பிராணை யோகிகளும் முனிவர்களும் ஹரி ஹரி என்று அழைக்கும் குரலுமா உன்னை எட்டவில்லை? உடனே எழுந்து இவற்றையெல்லாம் கேட்டு உள்ளம் குளிர்வாயாக. விளக்கம். பூதகி என்ற அரக்கியை கம்சன் அனுப்பி வைத்தான். அவளை இம்சை செய்து கண்ணன் கொன்றிருக்கலாம். ஆனால் அப்படி செய்யவில்லை. அவனுக்கு பால் தந்த தாய் ஸ்தானத்தை அடைந்து விட்டாளே. அந்த தாய்மையை பாராட்டும் விதத்தில் அவளது மடியில் அமர்ந்து பாலை குடிப்பது போல் அமைதியாக உயிரை குடித்து அவளுக்கு மோட்சமளித்தான் எம்பெருமான். கேரளாவில் அம்பலப்புழையில் இருந்து 25 கி.மீ. தூரத்திலுள்ள திருவமுண்டூர் என்ற தலம் குறித்து இந்த பாடலை ஆண்டாள் பாடியதாகச் சொல்வர்.